லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் வேத்கேஷ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேத்கேஷ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட ஏஜில் இருக்கிற பசங்களோட ட்ரீமை அன்லாக் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் ஒரு புக் எழுதுறது, ஒரு ஸ்டோரி புக் எழுதுறது. ஸோ அதை நான் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணியிருந்தேன். ஸோ நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே இதை பற்றி ஒரு வீடியோ போடல அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது நான் பண்ணது பை ப்ரீ புக்ஸு. இங்கே பாருங்க, இதுதான் என் புக்கு, ஸ்டோரி ஆஃப் த கோல்டு மெடல். ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா, நானும் அது பாருங்கள், ரிட்டன் பை வேதாந்தார் நீங்கள் எழுதியிருக்கோம். ஆக்சுவலி அந்த மார்க் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மார்க்லாம் உல்ட்டாவாக தெரிஞ்சிருக்கும், அது கேமரா ஆங்கிள் அப்படி. ஸோ இது இங்கே கீழே எழுதியிருக்குல்ல, அது ரிட்டன் பை வேதாந்தார். இது மேலே ஸ்டோரி ஆஃப் த கோல்டு மெடல் 49 இருக்கும், அது சும்மா தான். ஸோ இது பார்த்திங்கன்னா கூட ஃப்ரீயாக உங்களுக்கு புக் மார்க் தந்துடுவாங்க. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், நம்ம சர்ச் பண்ணாலே வரும். அப்புறம் டைப் ரைட்டிங் இருக்கும், நம்ம டைப் ரைட்டிங் பண்ணிக்கணும். இது போய் ப்ரீ புக்ஸ். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா கிளேர் அடிக்கணும்னு தெரியும். ஸோ அப்படியே பின்னாடி உங்களை பற்றி எழுதணும். இது நான் என்ன பண்ணுவேன்னு போட்டிருக்கேன், பப்ளிஷ்ட் பை ப்ரீ புக்ஸ் நீங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு உல்ட்டாவாக தெரியும், அதெல்லாம் அப்படி தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிற நிறைய பேருக்கு புக்கு படிக்க பிடிக்கும், புக்கு எழுதுறதுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த ஆளில் நான் ஒருத்தன். என் ஸ்கூலில் என் கிளாஸில் ஒருத்தன் இதே தான் இந்த எழுதுனா. ஸோ அவங்ககிட்ட கேட்டு இந்த ப்ரீ புக்ஸ் ஆப், நீங்கள் ஆப்பிள் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் எங்கே போனாலுமே இந்த ப்ரீ புக்ஸ் ஆப் இருக்கும். அங்கே போயிட்டு உங்கள் நேம் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா டைட்டில், அப்புறம் இந்த புக் கவருமே கொடுத்துருவாங்க. ஒரு 1 மந்தில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு புக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிஷன்லாம் கொடுப்பாங்க, எவ்வளோ பேஜ் எழுதணும், 14 அப்படி கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் ஓவரால் புக்கு, கூட இந்த புக் மார்க்கும் தந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாராக இந்த மாதிரி புக்கு எழுதணும், படிக்கணும்னு எதாவது ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ப்ரீ புக்ஸில் இது பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரீ புக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், சான்ஸ் கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் பிலோ 18 இயர்ஸ் இருந்தால் யூஆர் வேல்யூபிள் டு ரைட் இன் திஸ் ஆப் புக். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு யாருமே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரமாட்றாங்க. நான் சப்ஸ்கிரைப்ஸ்க்காக கேட்கல, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகி வரும், எனக்கு தெரியும். ஏன்னா லிட்ரலாக நான் டெய்லி யூடியூப் பார்ப்பேன். அவங்கெல்லாம் எதுக்கு ஒரு நார்மல் 10Kக்கே அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோடனே தான் எனக்கு தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் என்னடா அவங்க சும்மா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ அவங்கெல்லாம் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் வேத்கேஷ். பாய்.